ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஃப்ரைடே ஒர்க் பார்க்கலாமா? வாங்க. ஃப்ரைடேனாலே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான். ஸோ இன்றைக்கி லஞ்சும் கண்டிப்பாக ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னு நம்ம யோசிக்கவே தேவையில்லை, ஏன்னா கண்டிப்பாக நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் 1 kg சிக்கன் பிரியாணி செய்யலான்னு பிளான் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரைடே அப்படின்னாவே அது பிஸியான நாள் தான். என்னோடய டே எப்போவுமே ஒரு கப் காஃபி இல்லைனா டீயோடு அது ஸ்டார்ட் ஆகும். அந்த டீ குடிக்கிற டைம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடு சைலண்ட்டாக இருக்கும். மார்னிங் 6லேருந்து 8:30 ஸ்கூல் ஆகட்டும், ஆஃபீஸ் ஆகட்டும், அனுப்பி முடிகிற வரைக்கும் அங்கே ஒரு ரேஸ் ஆர் மாரத்தான் நடந்த மாதிரி இருக்கும். ஸ்கூல், ஆஃபீஸ் எல்லாமே சென்ட் பண்ணிவிட்டு திரும்ப பேக் டு ரொட்டீன். ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏற்கனவே பிரியாணி தான் செய்ய போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டதால் என்னோடய வேலை கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. இன்றைக்கி பிரியாணிக்கு நான் ஆயில், ஸ்பைசஸ், ஆனியன், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நான் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் போட்டு அதுவுமே கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, நான் இன்றைக்கி சாப்பாடு வடித்து செய்ய போகிறேன் அப்படின்றதுனால ரைஸுக்கு தேவையான தண்ணியை வச்சுட்டு அதில் தனியாக நான் ரைஸை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் ரைஸ் 70 to 80% மட்டும் பாயில் ஆனால் போதும். இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. ஒன்ஸ் சிக்கன் நல்லா பாயில் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் மசாலா அந்த பாத்திரத்துலேயே இருக்கட்டும். ஒரு லேயர் மசாலா அண்ட் நெக்ஸ்ட் லேயர் ரைஸ், அகைன் மசாலா, அகைன் ரைஸ், இப்படி நம்ம போடும்போது அது பாயில் ஆகி வரப்போ நம்ம எடுக்கிறப்போ ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி. இப்படி லாஸ்ட்டாக போட்டதுக்கப்புறமா மேலே ஒரு கொத்தமல்லி மட்டும் தூவி தம் போட்டுருங்க. நல்லா அது ஒரு 20 minutes நம்ம அதை டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். 20 minutesக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்படி ஸ்டார்ட் ஆகிற நம்மளோட டே நைட்டு எப்போ முடியும்னு தெரியாது, 10 12 என்ன கேட்டால் ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருமே சைலண்ட் ஃபைட்டர்ஸ்னு சொல்லுவேன். யார் நோட்டீஸ் பண்ணாலும் இல்லைனாலும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கேரி பண்ணுறோம். அதுவே ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாசிட்டிவாக உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அன்னைனால் கண்டிப்பாக நல்லா போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எங்களோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.